ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நம. இன்று 29 செப்டம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமை யதிமாலயம். யதிமாலயத்தை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு விவரமாக தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு செய்யும்போது அதனுடைய பலன்களே அன்றே அள்ளி செல்லலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்பது தந்தையாரை குறிக்கும். தந்தை வர்க்கத்துக்குள்ள முக்கியமான தர்ப்பண நாள். மேலும் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். இன்று பாருங்க, இப்படி உத்தம பாளைய துவஜஸ் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுக மக்கள், குறிப்பாக இளைய தலைமுறை செய்கின்ற பெரும் தவறு என்னன்னு கேட்டால், பெரியவர்களை மதிப்பதே இல்லை. ஒரு 70-80 வயசு இருப்பாங்க. அவங்க சில காரியங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக ஏதோ ஒன்று தப்பாக செய்கிறோம். இல்லைன்னா இவங்க என்ன சொல்கிறது, இந்த வயசான கிழங்க சும்மா இருக்கட்டுமே, அவங்கள மதிக்காமல் சத்தம் போடாமல் ரகசியமாக சில காரியங்கள் செய்வார்கள். அது சிலவற்றில் தவறாக முடிந்துவிடும். இப்படி இன்றைக்கும் கலியுகத்தில் புனிதமான துறவிகள், இல்லறத்திலே இருக்கின்ற துறவிகள் நிறையாக இருக்கின்றார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உலக ஜீவனுடைய நன்மைக்காக பாடுபட்டே இருக்கார்கள். ஆன்மீகப்பட்டுள்ள தபஸ்விகள் பலரும் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை மனித சமுதாயம் தேடி நம்பிக்கையுடன் நாடி பெறுவதே இல்லை. அப்படி தேடி கண்டாலும் தங்களுடைய லௌகீகமான விருப்பங்களை, எனக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், இது சரியில்லை, அது சரியில்லை, கஷ்டம், கவலை, கடன், இது பேர் தான் லௌகீகம். அப்படியே நடந்து விட்டாலும் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அது நடக்காவிட்டால், நிறைவேறாவிட்டால் அவரை கண்ணா பின்னாடி திட்டி பலத்த சாபங்களையும் பெற்று விடுவார்கள். இப்படி தங்கள் சந்ததிகளுக்கு இதை தேடி வைத்து விடுகின்றார்கள். இப்படி இவருடைய திரண்ட ஆசிகளை பூமி நீரோட்ட சக்திகளாக இன்னைக்கும் இன்றும் திண்டுக்கல் அருகே உள்ள தவசி மடை, தபஸ்விகள் தபம் பண்ணுகின்ற மேடையானது காலப்போக்கிலே தபசி மடையாக மாறியது. மக நட்சத்திரத்துடைய சிவாலயம் புண்ணிய பூமியிலே இங்கே நன்கு பெற்று நீங்கள் எல்லோரும் பார்த்தே உணரலாம். இப்படி கலியுகத்திலே தவத்திற்கும் ஜபத்திற்கும் யோகத்திற்கும் உரிய உத்தம தவ திருத்தலங்களுள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, தபஸ்வி மடை. இது பலரும் இன்னும் தெரிஞ்சிக்கவில்லை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் என்று 2004 நமது வாத்தியார் திரும்ப 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 சொல்லிக் கொண்டார். மகம் ஜெகம் ஆளும் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்படி சத்குருமார்களை உலகம் மதிக்க தவறுவதுடன் உத்தமர்களாகிய அவர்களை கண்ணா பின்னாடி பேசி இகழ்வதும் துன்புறுத்துவதும் அவர்களை சீண்டி பார்ப்பதும் கலியுக சமுதாயத்திலே மக்களின் ஒழுக்கத்திற்கும் சமுதாயத்துக்குமே பலத்த சோதனைகள் வரும். ஒருத்தர் செஞ்சா சொல்வமை ஒரே சிரிக்க, ஒருத்தர் செய்கின்ற தவறுக்கு இந்த சமுதாயம் பெரும் வேதனைகளை நாட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்படி பண்ணுகின்றார்கள் பலர் என்று சொல்லுகின்றார்கள். உலகிலே எந்த ஒரு சிறு மூலையிலும் எந்த ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு சிறு துன்பத்தை மனித சமுதாயம் கொடுத்தாலும் அது உலக மனித சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் என்பதை இனியேனும் கண்டிப்பாக எல்லோரும் மனமாற உணர வேண்டும். இப்படி சத்குருமார்களை, புனிதமான துறவியரை ஏசினாலும் மக்கள் சமுதாயத்திற்கு எண்ணற்ற தீங்குகள் வந்து சேரும். இதில் கண்டிப்பாக கண்கூடாக நடக்கும். இப்படி இதுவரை இவ்வாறு நிகழ்ந்தமைக்கு நம்ம என்ன செய்யணும்? தவறாக செஞ்சிட்டோம். ஓரளவேனும் பரிகாரம் பெறுவதற்கு நாம் சார்ந்திருக்கும் உலக மக்கள் சமுதாயத்துக்கும் பிராயச்சித்தம், அதான் பரிகாரம், பெற்று தந்திடவும் மிகவும் எளிமையான வழிமுறைகள் ஒன்றே. எல்லோரும் கேளுங்கள். பாண்டிச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரத்திலேயே ஜீவசமாதியாக இருக்கின்ற மகான் படே சாஹிப் ஜீவசமாதியினுடைய வழிபாடும், மதுரை அரசரடி ஸ்ரீ குழந்தையானந்த சுவாமிகள் ஜீவாலயம், சிங்கமுனரி வாத்தியார் ஐயாவுடைய குருமூர்த்தம் அவதாரம், அதன் திருவுருவம் காஞ்சிபுரம் ஸ்ரீ போடாசுவாமி சித்தர், சிவசாமி சித்தர் என்று பெயர் உண்டு. அவருடைய ஜீவசமாதி போன்ற உத்தமபாளையம் என சித்தர்களால் போற்ற பெறும் ஜீவ ஆலயங்களிலே நிகழ்த்தும் அமாவாசை பௌர்ணமி வழிபாடுகள் மற்றும் அன்னதான வழிமுறைகள் மிக சிறப்பாக இருக்கும். உத்தமர்களை மதிக்க தெரியாத கலியுகத்திலே பல சித்தர்களும் மகான்களும் ஒவ்வொருவராக கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை விட்டு கிளம்பி அவரவர்கள் சொந்த ஊருக்கு
லோகங்களுக்கு சென்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி செல்ல தயாராகிவிட்டார்கள். கடைபிடித்தேன் வாருவாரில்லை என அருள் வழி பெற மறுக்கும் சுயநலமான மனித சமுதாயத்தை பற்றி உரைத்து ஜோதியிலே மறைந்தாரென்றோ நமது வள்ளலார் சுவாமிகள். கலியுகத்திலே பலரும் அறியாத வண்ணம் இலைமறை கனியாக சர்க்குருமார்கள் மக்களோடு மக்களாக சேர்ந்து உறைஞ்சு சேவை புரிகின்றார்கள், அருள் புரிகின்றார்கள். எப்போதுமே எதையும் தேடி அலைந்து நாடி பெறுகையில்தான் அதனுடைய தெய்வீக மகத்துவம் தெரியும். சர்க்குருவின் குருவருளும் இப்படிப்பட்டது. இத்தகையதே மிகவும் கஷ்டப்பட்டு பஸ் பிடித்து உடல் சிரமங்களுக்கு இடையே திரு அண்ணாமலையை நாடி மாதந்தோறும் பௌர்ணமியிலே லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வருகின்றார்கள். ஆனால் திரு அண்ணாமலை, காசி, திருவிடைமருதூர், ராமேஸ்வரம் இப்படிப்பட்ட திருத்தலங்களிலே வாழ்கின்ற பலருக்கும் தினமுமே கிரிவலம், தீர்த்த நீராடல், ஆலய தரிசனம் பெறும் வாய்ப்பு இருந்தும் அதை நன்கு பயன்படுத்தி கொள்வதில்லை. தெரிஞ்சுக்கோங்க, திருவண்ணாமலையில் குடியிருக்கோன்னு நினைக்காதீங்கோ. ஆலய வளம் வல்ல, ஆலய தரிசனம் வல்ல, கிரிவலம் வல்ல அப்படி இருக்கின்றார்கள். திருவண்ணாமலைக்கு போயிட்டேன், குடியிருக்கேன். ஆனால் உண்மையில என்ன, அருணாச்சலா அருணாச்சலா என்று ஏங்கி கதறி எண்ணற்ற நாட்களிலே கிரிவலம் வந்தோரே இந்த பிறவியிலே திரு அண்ணாமலையாம் திரு அருணாசலத்திலேயே பிறக்கும் பாக்கியத்தை பெறுகின்றார்கள். ஆனால் இறைவன் அருகில் இருந்து பூஜிக்கும் பாக்கியம் தன்னை பெற்றாலும் தெய்வத்தின் மகிமையை உணராமல் மாயை கண்களை மறைப்பது போல திரு அண்ணாமலை, திருவிடை மருதூர், கும்பகோணம் போன்ற திவ்யமான புண்ணிய ஸ்தலங்களில் பிறந்து அங்கேயே வசிக்கும் பேறு பெற்றும் தினசரி கிரிவலத்தை, ஆலய தரிசனத்தை, பூஜைகளை முறையாக ஆற்ற முடியாத வகையிலே வாழ்க்கை பந்தங்கள், மாயை அப்படியே ஒரு மயக்கம், அப்படியே ஒரு மனக்கஷ்டம், அதான் மாயை, அது ஏற்பட்டு விடுகின்றது என்பது துரதிர்ஷ்டம். பாரதமெங்கும், குறிப்பாக தமிழகமெங்கும் எண்ணற்ற சித்தர்கள், மகாமுனிகள், ஜீவசமாதிகள், அவருடைய ஜீவசமாதி திருவிரிசல், பிருந்தாவனம், அதிஷ்டானம், அப்படி ஜீவாலயங்கள் நிறைய இருக்கு. பல வகையிலே அழைக்கப்படும் இவற்றில் பௌர்ணமி, துவாதசி போன்ற குறித்த திதி நாட்களிலே இந்த துவாதசி வழிபட்டால் சத்குருமார்களிலும் திரண்ட அருளை உடனடியாக பெற்றுத்தரும் யதீந்தர்கள், நன்றாக தெரிந்து கொள்கள், மீண்டும் மீண்டும் கேளுங்கள், யதீந்தர்கள் யதிமாலயம் என்போர் உத்தம தெய்வீக நிலைகளை அடைந்தோர் ஆவார். யதீந்திர மாலய திருநாளை இன்று அனைத்து பிருந்தாவனம், அதிஷ்டானம், ஜீவசமாதி, ஜீவாலயங்களே நன்கு அடர்த்தியான மனமுள்ள சுத்தமான சாம்பிராணி தூபமிட்டு மந்தார இலைகளிலே முழுமையாக உணவு வகைகளை வைத்து குறைந்தது 12 பேர்களுக்கு அன்னதானம் செய்தல் யதீந்தர்களாகிய உத்தம தெய்வ நிலைகளை துய்ப்போரின் கனிந்த ஆசிகளை உடனே பெற உதவிடும். இப்படிப்பட்ட ஜீவாலயங்களிலே வாழை இலைகளிலே இயன்ற உணவு வகைகளை படைத்து படையலாக்குதல் பித்திருக்களின் நல்ல ஆசைகளை பெற்றுத்தரவும் கண்டிப்பாக உதவும். ஏனெனில் யதீந்தர்களின் பிருந்தாவனம், அதிஷ்டானம், ஜீவசமாதி, ஜீவாலயங்களிலே வழிபட பித்திருக்களும் இன்றைய யதீந்திர மாலய நாளிலே ஓடோடி வருகின்றார்கள் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பித்திருக்கள் லோகமே ஒளி பொருந்திய லோகம். பித்திருக்கள் நிலையே ஒளி பொருந்திய சரீர நிலை. பித்திரு ரோகங்களில் இருந்தவாறே பூலோக ஆலயங்களில் தரிசனம், பிருந்தாவனம், அதிஷ்டானம், ஜீவசமாதி, ஜீவாலய தரிசனங்கள் கிட்டும். எனினும் அவர்களே தேடி நாடி இந்த பூமிக்கு வந்து பூசிக்கின்றார்கள், பூஜை செய்கின்றார்கள். அப்படினால் நாமும் எவ்வளவு பணிவன்புடன் செயலாற்ற வேண்டும் என்பதை கொஞ்சம் நன்கு சிந்தித்து பார்க்கணும். ஞாயிறன்று இவ்வாறு யதிமாலய திருநாள் அமைவது தந்தை வகை பித்திரர்களுக்கு, ஆண்கள் வகை பித்திரர்களுக்கு உத்தம நிலைகளை உடனே பெற்றுத்தர வல்லதாகும். ஆலய பட்சத்தின் 15 நாட்களில் குறைந்தபட்சம் மொத்தமாக 108 உணவு பொட்டலங்களான அல்லது 24 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகளுடன் அளித்தாலும் பித்திருக்கள் ஆசிகளை பெற்று தருவதுடன் மூதாதையர் படையலை முறையாக நிகழ்த்தாமை செய்யாமைக்கு ஓரளவு பிராய்ச்சித்தம் கிடைக்கும். வலது காலை முன்வைத்து தரையில் படுத்து அமர்ந்து உள்ள பசு என்ன செய்கிறது பாருங்கள். ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை ஜபநிலையை, காயத்ரி மந்திரத்தை ஓதிக்கொண்டே ஜபநிலையை
செய்வது போல் இருக்கும். அதுதான் காயத்ரி மந்திரத்தை பசுவே ஓதும். இப்படி இன்று இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் எங்கேயாவது பசுக்களை பார்த்தால் ஒன்று இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அழகாக காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் பசுவை வலம் வந்து, இல்லை என்றால் கோமாதாவே போற்று என்று சுற்றி பசுவுக்கு நல்ல சுத்தமான கீரைகள், அகத்திக்கீரைன்னு இல்லை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, எத்தனையோ கீரை, அதைகளை முதல்லாமல் சுத்தம் பண்ணி அதை பசுவுக்கு கொடுப்பதும், பழங்களை நல்ல மலவாழைப்பழம், செவ்வாழைப்பழம், உயர்ந்த வகை வாழைப்பழங்கள், எத்தனையோ பழங்கள், சாப்பிட்ற பழங்களை அந்த பசுவுக்கு கொடுப்பதும் மனசுமையை ஓரளவு பசுவே ஏற்றி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அந்த பசு தனது உடம்பிலே ஏற்றி அனுபவித்து நம் மனசுமையை கண்டிப்பாக அநேகமாக தனித்திட தன் காயத்ரி ஜப பலன்களை பசுவே அளிக்கும். இதை விட என்னையா எதிமாலையும்? ஒரு பசு நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பத்தையும் தனது வலது காலை போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டு அசை போடும். அப்படியே ஒம்பு பண்ணக்கூடாது, தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது காயத்ரி மந்திரத்தை ஓதுவது என்பது சித்தர்கள் சொன்னது. இப்படி பசுவை வணங்கும் போது முறைகள் பல. படுத்திருந்தால் இப்படி, நின்றிருந்தால் இப்படி. இன்று எதிமாலயம் செய்வீர்களாக. வாழ்க்கையிலே கோமுக தீர்த்தத்திலே இறைவனுக்கு அபிஷேகமாகி வெளிவருகின்ற கோமுக தீர்த்தத்தை, அதாவது எருமைகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்துவிட்டு கோமுக தீர்த்தத்தை அருந்தினால் மிருத்து தோஷம், மரண பயம், திடீரென்று ஒரு கலக்கம், ஒரு வியாதி, இந்த நிலை வராது. வந்திருந்தாலும் உடனடியாக தீரும். இப்பொழுது எல்லாம் சர்வ சாதாரணமாக ஒரே நோய், புற்றுநோய், லங்ஸ் போயிட்டு, நிறையல் போயிட்டு, கல் அடப்பு என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் 22,000 நாடி நரம்புகளில் ஒரு சிலையை, ஒரே ஒரு சிலவற்றை தட்டிவிட்டால் போதும், குருவருளால் எல்லா நோயும் பறந்துவிடும். இப்படி யமனேஸ்வரர், யமுனேஸ்வரி ஆலயங்களில் தர்ப்பணம் பண்ணும் திருப்பைஞ்சலிநாதரை யமதர்மராஜர் குடும்பத்துடன் இருக்கும் திருப்பைஞ்சலில் வணங்குவதும், ஸ்ரீவாங்கியத்தில் வணங்குவதும், இப்படி தர்மராஜ லோகத்தை சிந்தித்து பார்ப்பதும், தினமும் 8 திசைகளிலும் 3 வேளைகளிலும் 8 தேகங்களுக்கும் அர்க்கியம் கொடுப்பதும் வாழ்க்கையை அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்து பற்றற்ற வாழ்க்கையை கொடுக்கும். பிரிந்து போன உறவுகள் சுமூகமாக சேர்ந்து நன்மை பயக்கும் நல்ல நாள். இப்படி நாள் செய்வது நல்லவு செய்யாது. இப்படி சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு 7லே சனீஸ்வர பகவான் இருந்தாலும் நாம் செய்கின்ற புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் சேர்ந்த அளவிலான பலன்களை கொடுப்பார்கள். கெடுதல் கொடுப்பார் சனீஸ்வரன், படுத்தி எடுப்பார் சனீஸ்வரன் என்று நினைக்க வேண்டாம். என்ன செய்தோமோ அதற்கான பலன்களை கொடுக்கின்ற இந்த 7ஆம் இடத்தும் சனீஸ்வர பகவான், சூரிய பகவானுடைய புத்திரன். கெடுதல் நினைக்காமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது தானமும் தர்மமே நம்மளது பின்னால் கூட வரும், கூடி வரும். அதனால் இந்த அசையும் சொத்துக்கள் எதுவும் நமது காலத்திற்கு பிறகு நம்முடன் வராது. ஏன், நம்முடைய காலத்தின் போதே நம் கையை விட்டு போய் கஷ்டப்படுகின்றவர்கள் பல லட்சம் பேர். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளாளர் அருணாச்சலா.